ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். This is yet another lesson on vocabulary. இப்போ எல்லாம் vocabulary lessons தான் பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்குள்ள லெசனில் ஒரு 10 வேர்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த vocabulary lessonsக்கு உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் த டாக்குமெண்ட் ஃபார் திஸ் லெசன் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்டை எடுத்து வச்சு இன்னொருக்கா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மறக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் லெசன். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டை பார்ப்போம். அனாமலி. அனாமலி மீன்ஸ் இயல்புக்கு அல்லது வழக்கத்துக்கு மாறான ஒன்று, முறைகேடு அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ சம்திங் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் நார்மல் ஆர் யூஷுவல். நார்மலாக எல்லாத்தையும் போல் இல்லாமல், வழக்கத்து போல் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுக்கு பேர் தான் அனாமலி அப்படின்ட்டு பேர். ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட், அப்நார்மல், பெக்யூலியர் அண்ட் ஆட் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ஒரு வேர்டுக்கு இங்கிலீஷ் டிக்ஷனரியை பார்த்தோம்னா நிறைய வேர்ட்ஸ் நம்ம பழகிடலாம். அதுக்கு ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் இதுதான். அனாமலினா தமிழில் பார்த்தோம்னா என்ன போட்டிருக்கு, இயல்புக்கு அல்லது வழக்கத்துக்கு மாறான ஒன்று அப்படின்னு போட்டிருக்கு. இதை நீங்கள் இங்கிலீஷ் டிக்ஷனரி பார்த்தோம்னா சம்திங் டிஃப்ரெண்ட், அப்நார்மல், பெக்யூலியர் அண்ட் ஆட் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ நமக்கு வழங்கிருச்சு ஓரளவு. சம்திங் டிஃப்ரெண்ட் நார்மலாக உள்ளதில் சம்திங் டிஃப்ரெண்ட்டுன்னு வழங்கிருச்சு. அப்நார்மல் அப்படின்னு போட்டிருக்கு. நார்மலாக இல்லாமல் உள்ளதுக்கு அப்நார்மல். ஸோ ஒரு வேர்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பெக்யூலியர் அப்படின்னு போட்டிருக்கு. பெக்யூலியர்னா அசாதாரணமான, சாதாரணமான இல்லை, ஒரு அசாதாரணமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஸோ பெக்யூலியர் அப்படிங்கிற வேர்டை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஆடு. ஆடுன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான். இப்படி அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய வேர்ட்ஸு நம்ம படிக்க முடியுது இல்லையா? அதனால் நான் மை சஜஷன் இஸ், ஒரு வேர்டுக்கு நீங்கள் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி பார்க்குறது பெட்டர். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் டக்குன்னு நீங்கள் நிறைய vocabulary படிக்கிறதுக்கு இது ஒரு சரியான வழி அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அனாமலிக்கு டிஃப்ரெண்ட்டுங்கிற ஒரு மீனிங் இருக்குது, அப்நார்மல் அப்படின்ட்டு ஒரு மீனிங் இருக்குது, அன்யூஷுவல் அப்படின்ட்டு மீனிங் இருக்குது, பெக்யூலியர் அண்ட் ஆட். இவ்வளவு வேர்ட்ஸு படிச்சுக்கிட்டோம். இப்படி தான் நம்ம vocabularyயை கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் சரியான பாதை அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ சென்டென்சஸ் பார்ப்போம். தே ரிகார்டட் த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அஸ் அன் அனாமலி. அனாமலினா டிஃப்ரெண்ட்டாக உள்ளது, பெக்யூலியாக உள்ளது. ஸோ டெஸ்ட் ரிசல்ட்டு அவங்க எதிர்பாராத விதமாக வேறு மாதிரி இருக்குது, இது அனாமலியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அவர்கள் சோதனை முடிவுகளை ஒரு ஒழுங்கின்மை என்று கருதினர் அப்படின்னு சொல்கிறீங்க. இது அனாமலியாக இருக்குது, என்னன்ட்டு இன்னொருக்கா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இது இன்னொரு மீனிங் டீவியேஷன் ஃப்ரம் த காமன் ரூல். காமன் ரூல் இருக்குது, எல்லாரும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ரூல் இருக்குது. அந்த ரூல்லேருந்து கொஞ்சம் டீவியேட் பண்ணி போகிறது. டீவியேட்டுனா மாறி போகிறது. பார்த்தீங்களா எவ்வளோ வேர்ட்ஸ் படிச்சுக்கிட்டோம். டீவியேட்டுங்கிறது ஒன் மோர் வேர்டு. ஸோ பொது விதியிலிருந்து விலகி போகிறது, அதுதான் அனாமலி அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ செகண்ட் வேர்டு பார்ப்போம். அபைடு. அபைடுனா பின்பற்று அப்படின்னு அர்த்தம். நல்லுணர்வோடு ஒத்துப்போ அப்படின்ற அர்த்தம். ஒன்று பின்பற்று அப்படின்னு அர்த்தம், இன்னொன்று ஒத்துப்போ அப்படின்ட்டு. அந்த ஒத்துப்போகிறது நல் உணர்வோடு ஒத்துப்போ அப்படின்னு போட்டிருக்கு, அபைட் அப்படின்ட்டு. அபைடு எப்போதுமே அந்த பை அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனோட சேர்ந்து வரும் நிறைய இடங்களில். அபைட் பை அப்படின்னு வரும். அபைட் பைடுனா டு கன்ஃபார்ம் டு. கன்ஃபார்ம் டுனா மற்றது மாதிரி இது இருக்கிற மாதிரி இருக்கணும், அதாவது ஒத்து போகிற மாதிரி இருக்கணும், அதுதான் கன்ஃபார்ம் டு அப்படின்ட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் அபைட் பை த ரூல்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ரூல்ஸ் படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு டு அபைட் பை த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டு அக்செப்ட் வித்தவுட் அப்ஜெக்ஷன். அப்ஜெக்ஷன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறது. எதிர்ப்பு தெரிவிக்காமல் சம்மதித்து அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு பேர் அபைட் பை அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்ப்போம். லா அபைடிங் சிட்டிசன்ஸ். நம்ம எல்லாருமே சட்டத்தை மதிக்கிறவங்க. சட்டத்தை மதிக்கிறவங்களுக்கு எப்படி சொல்லணும்னா லா அபைடிங் சிட்டிசன்ஸ். அதை சட்டத்துக்கு விரோதமாக செய்கிறதே கிடையாது. சட்டம் எப்படியோ அதுபடி செய்யக்கூடிய சாதாரண குடிமகன்கள் தான் நம்ம. அதனால் லா அபைடிங் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
we will abide by your decision அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது ஒரு லீடரை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் எடுக்கிற முடிவுப்படி உங்கள் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லாட்ட பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். we will abide by your decision அப்படின்ட்டு. ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. law abiding citizens to abide by your decision அப்படின்ட்டுலாம் சொல்லலாம். ஸோ இது ஒரு மீனிங் இருக்குது அபைடுன்ட்டு. நெக்ஸ்ட் வேர்டு வந்து அட்ரோஃபி. அட்ரோஃபிங்கிற வேர்டை கவனிங்க. அதாவது சக்தி குறைவால் உடல் மெலிந்து போதல் அப்படின்ட்டு. அட்ரோஃபி அப்படிங்கிறது டிக்ரீஸ் இன் சைஸ் அண்ட் வேஸ்டிங் அவே ஆஃப் அ பாடி பார்ட் ஆர் டிஷ்யூ. நமக்கு டிஷ்யூ இருக்குது, உடம்புல சதை இருக்குது, பாடி பார்ட் இருக்குது. அது அட்ரோஃபின்னா சுருங்கி போகிறது, வளர்ச்சி இல்லாமல் குறைஞ்சிக்கிட்டே போகிறது, அதுதான் அட்ரோஃபி. ஸோ திஸ் இஸ் அ டேஞ்சரஸ் மெடிக்கல் கண்டிஷன். மசில் அட்ரோஃபியோ இல்லாட்ட போன் அட்ரோஃபியோ உடம்பு சுருங்கிக்கிட்டே போச்சுன்னா உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணும். இட்ஸ் அ குவைட் அ சீரியஸ் ப்ராப்ளம், மெடிக்கல் ப்ராப்ளம். ஸோ அட்ரோஃபி, மசில் அட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேஸ்டிங் அவே ஆர் ப்ரோக்ரெசிவ் டிக்ளைன். ப்ரோக்ரெசிவ் டிக்ளைன்னா கீழே இறங்கி போகிறது, அது வந்து படிப்படியாக ப்ரோக்ரெசிவாக டிக்ளைன் ஆகுது. அதுக்கு தான் அட்ரோஃபி அப்படின்ட்டு பேர். The doctor is concerned about the possible atrophy of the shoulder muscle. ஒருத்தருக்கு ஷோல்டர் மசில் ஷோல்டர் வந்து சுருங்கிக்கிட்டே வந்துச்சு. என்னென்னு பார்த்தோம்னா அந்த மசில் அட்ரோஃபி இருக்குது. மசில்னா சதை வந்து சுருங்கிக்கிட்டே வருது. ஸோ இது வந்து சீரியஸ் மெடிக்கல் கண்டிஷன். ஸோ அட்ரோஃபி அப்படின்னா சுருங்கி வர்றது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேர்டு வந்து கம்பசம். கம்பசம்னா சிரமமான, எளிதில் கையாள முடியாத அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஸ்லோ அண்ட் காம்ப்ளிகேட்டட், அதாவது மெதுவாகவும் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்குது, சிக்கலாக இருக்குது. சாதாரணமாக இல்லை, சிக்கலாக இருக்குது. அதுக்கு வந்து கம்பசம் அப்படின்னு சொல்லலாம், காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுக்கு. இன்னொரு மீனிங் என்னென்னா ஹெவி அண்ட் டிஃபிகல்ட் டு கேரி, யூஸ் ஆர் வேர். ஒரு கம்பசமாக இருக்குன்னா ஹெவியாக இருக்குது, இல்லாட்ட டிஃபிகல்ட் டு வேராக இருக்குது, போட்டுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லாட்ட யூஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. அதுக்கும் கூட கம்பசம் அப்படின்னு சொல்லலாம். அன்வீல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கையில் அடங்காத அப்படிங்கிறதுக்கு அன்வீல்டி அப்படின்னு பேர். ஸோ அதுக்குமே இது வந்து கம்பசம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறதுக்கு மீனிங். கம்பசம் ப்ரொசீஜர், சிக்கலான செயல்முறை. ப்ரொசீஜர்னால் செய்கிற முறை. அந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்மூத்தாக, ஈஸி டு ஃபாலோ மாதிரி இருக்கணும். நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும், கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அது கம்பல்சமாக இருந்துச்சுன்னா, காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியாது, கஷ்டப்பட்டுருவோம், நமக்கு விளங்காமல் போயிடும். ஸோ கம்பல்சமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். கம்பல்சம் மீன்ஸ் காம்ப்ளிகேட்டட் அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டெட்ரிமெண்டல். டெட்ரிமெண்டல்னால் தீங்கு விளைவிக்கும் அப்படின்ட்டு அர்த்தம். ஆப்வியஸ்லி ஹார்ம்ஃபுல்னா தீங்கு வரக்கூடியது. ஆப்வியஸ்லாம் வெளிப்படையாக தீங்கு வரக்கூடியது தான் டெட்ரிமெண்டல் அப்படின்னு சொல்லலாம். டேமேஜிங் அப்படின்ற டேமேஜ் ஆகக்கூடியது. ஸோ த டெட்ரிமெண்டல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பொல்யூஷன் இருக்குது, தூசியெல்லாம் நிறைய இருக்குது. அந்த பொல்யூஷன் என்ன? டெட்ரிமெண்டல் எஃபெக்ட்ஸ், தீங்கு விளைவிக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் இருக்குது அதில். யோர் ஆக்ஷன் ஆர் டெட்ரிமெண்டல் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு. நீங்கள் வந்து சைல்டை வந்து பாதுகாக்கணும். நீங்கள் என்னென்னமோ ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அது வந்து இட்ஸ் டெட்ரிமெண்டல் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டுக்கு தீங்கு விளைவிக்கும் தன்மை உடையதாக இருக்கிறது அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் டெட்ரிமெண்டல் டு யோர் ஹெல்த். உங்கள் ஹெல்த்துக்கு வந்து ட்ரிங்கிங் ஆல்கஹால் குடிச்சிங்கன்னா, மது குடிச்சிங்கன்னா டெட்ரிமெண்டல் தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். த நெக்ஸ்ட் வேர்டு இஸ் டிவாய்டுனா அற்ற, காலியான, இல்லாத அப்படின்னு பொருள். கம்ப்ளீட்லி வித்தவுட், அதுக்கு வந்து தான் டிவாய்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். எம்டி ஆர் டெஸ்டிடியூட் ஆஃப் அப்படின்ட்டு சொல்லலாம். டெஸ்டிடியூட்னாலும் ஒன்றுமே இல்லாத அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஸோ கம்ப்ளீட்லி வித்தவுட் அப்படிங்கிறது தான் மீனிங்கு டிவாய்டுக்கு. ஹிஸ் ஆர்குமெண்ட் இஸ் டிவாய்ட் ஆஃப் சென்ஸ் ஆர் மெரிட். கோர்ட்டில் ஒரு வக்கீல் வந்து கண்ட மனைக்கு ஆர்கியூ பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து ஜட்ஜி ஃபீல் பண்ணுறாரு, ஹிஸ் ஆர்குமெண்ட் இஸ் டிவாய்ட் ஆஃப் சென்ஸ் ஆர் மெரிட் அப்படின்ட்டு. ஒரு சென்ஸும் இல்லை, ஒரு மெரிட்டும் இல்லை அப்படிங்கிறதுக்கு டிவாய்ட் ஆஃப் மெரிட் ஆர் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. த ஸ்கை இஸ் டிவாய்ட் ஆஃப் பேர்ட் லைஃப். பேர்ட்ஸ் வந்து இப்போ எல்லாம் பாருங்கள், ஸ்பேரோஸ்
குருவிகள்லாம் இல்லை. ஸோ த ஸ்கை இஸ் டிவைடு. ஸ்கையில் வந்து வானத்தில் வந்து குருவிகளே இல்லை, பேர்ட் லைஃபு குறைஞ்சி போச்சு அப்படின்ட்டு சொல்கிறீங்க. பேர்ட்ஸ். ஹீ இஸ் டிவைட் ஆஃப் எனி இன்ட்ரெஸ்ட் இன் இஸ் ஜாப். அவனுக்கு ஜாபில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஹீ இஸ் டிவைட் ஆஃப் எனி இன்ட்ரெஸ்ட் இன் த ஜாப் அப்படின்ட்டு சொல்லலாம். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஈக்வானிமிட்டி. ஈக்வானிமிட்டி அதாவது சமநிலை, சாந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஈவன்னஸ் ஆஃப் மைண்ட் எஸ்பெஷலி அண்டர் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னா ஒரு மனசு அழுத்தம், அழுத்தத்துலேயும் கூட அந்த ஈக்வானிமிட்டி அவருக்கு இருக்குது. அதாவது ஈவன்னஸ் ஆஃப் மைண்டு அப்படி பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறாரு. அனாவசியமாக கவலைப்படலை, படப்படக்கலை, ஈவன்னஸ்ஸாக இருக்குது. ஸோ நல்ல ரைட் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஈக்வானிமிட்டி இஸ் அ காம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆர் அட்டிடியூட் டு லைஃப் so that you never lose your temper. டெம்பர்னா கோவப்படுறதே கிடையாது. யூ நெவர் லூஸ் யுவர் டெம்பர் ஆர் பிகம் அப்செட். என்ன ஒரு இதாக இருந்தாலும் அந்த யூ நெவர் லூஸ் யுவர் டெம்பர் ஆர் யூ பிகம் அப்செட், அந்த ஈக்வானிமிட்டி அவருக்கு இருக்குது அப்படின்ட்டு, அந்த சமநிலை, ஒரு பேலன்ஸ் ஆஃப் மைண்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஈக்வானிமிட்டி. ஸோ த டிஃபீட் வாஸ் டேக்கன் வித் ஈக்வானிமிட்டி பை த லீடர்ஷிப். டிஃபீட்டாக இருந்தால் கூட, தோற்று போனால் கூட அந்த லீடர்ஷிப் வந்து ஈக்வானிமிட்டி அவங்களுக்கு வந்து ஒரு சமநிலை, அதாவது தளரல, மனசு தளரல, அவங்க ஒரு ஈக்வானிமிட்டி இருக்குதே, அவங்க இயற்கை பண்புகளே அப்படித்தான் இருக்குது, ஒரு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நத்திங் could disturb the judge's equanimity. ஜட்ஜு இருக்கிறாங்க, அவங்க அப்போ எப்போதுமே அந்த பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். அதாவது நாட் ஈஸிலி, தே ஷுட் நாட் லூஸ் டெம்பர் ஆர் பிகம் அப்செட். தே ஹாவ் டு ஹாவ் ஈக்வானிமிட்டி. ஈக்வானிமிட்டி இருக்கணும் அந்த ஜட்ஜஸ். அது ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு. த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் எட்டர்னல். எட்டர்னல்னா நித்தியம், எப்போதும் அப்படின்னு அர்த்தம். எட்டர்னல் அப்படின்னா எப்போதும், வித்தவுட் பிகினிங் ஆர் எண்ட், ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, அதான் எட்டர்னல்னு சொல்லுவாங்க. எக்ஸிஸ்டிங் ஆர் கண்டினியூயிங் ஃபார் எவர், ஹேப்பனிங் டூ ஆஃபன் அதுன்னு சொல்லலாம். அடிக்கடி நடக்கிறதுக்கு கூட எட்டர்னலாக, இந்த ட்ரபிள் வந்து எட்டர்னலாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, எப்போதும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டினியூயிங் டூ ஆஃபன், சீமிங் டு லாஸ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்கிறீங்க. அடிக்கடி அல்லது மீண்டும் மீண்டும் நிகழ்கிற, என்றும் நிலைத்திருப்பது, தொடர்வது போல தோன்றுகிற அப்படிங்கிறதுக்கும் அது சொல்லலாம். ஒன்று நிரந்தரமாக இருக்கிறது, நித்தியமாக இருக்குது. இன்னொன்று நித்தியமாக இருக்கிறது போல இருக்குது, எப்போதும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து எட்டர்னல் அப்படின்னு சொல்லலாம். சம் பீப்புள் பிலீவ் இன் எட்டர்னல் லைஃப், லைஃப் ஆஃப்டர் டெத் ஆல்சோ. நம்ம செத்த பிறகும் நமக்கு லைஃப் இருக்குது, எட்டர்னல் லைஃப் இருக்குது. லைஃபுக்கு ஒரு முடிவே கிடையாது, ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது அப்படின்ட்டு பிலீவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் லைஃப் இஸ் எட்டர்னல் அப்படின்னு சொல்கிறவங்க. ஐ எம் டயர்ட் ஆஃப் திஸ் எட்டர்னல் ஆர்குமெண்ட்ஸ். ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஆர்குமெண்ட்ஸோட வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஐ எம் டயர்ட் ஆஃப் திஸ் எட்டர்னல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அடுத்து பார்ப்போம். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஃபட்ஜ். ஃபட்ஜுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று வந்து இந்த கேக் மாதிரி இருக்கும், பேக்கரியில் பார்த்துருக்கலாம், ஃபட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரௌனீஸ்லாம் இருக்குது. நான் அந்த மீனிங்கில் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. செகண்ட் மீனிங் வந்து என்னென்னா, டு ஃபால்சிஃபை அப்படின்னு அர்த்தம், பொய்யா எழுதுறது. அதாவது ஃபட்ஜ் தி ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபட்ஜிங் த ஃபிகர்ஸ், அதாவது பொய் கணக்கு காட்டுவது அப்படின்ட்டு. அதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ரெசன்ட் ஆர் டீல் வித் சம்திங் இன் அ வேக் ஆர் இன்எடிக்குவேட் வே, எஸ்பெஷலி ஸோ அஸ் டு கன்சீல் த ட்ரூத் ஆர் மிஸ்லீட். டு கன்சீல் அப்படின்னா மறைக்கிறது, கன்சீல் த ட்ரூத்னா உண்மையை மறைக்கிறது, இல்லாட்ட மிஸ்லீட் பண்ணுறது, வேறு திசையில் திருப்பி விடுறது, அதுதான் ஃபட்ஜிங் அப்படின்ட்டு பேர். ஸோ இதில் வந்து அக்கௌண்ட்ஸில் இருக்கும், கணக்கு வழக்குகளில் ஃபட்ஜ் பண்ணுவாங்க. ஃபட்ஜ் பண்ணி பொய் கணக்கு காட்டி ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் ஃபட்ஜிங் தி அக்கௌண்ட் அப்படின்ட்டு பேர். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். தி அக்கௌண்டன்ட் ஃபட்ஜ்ட் தி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஸ்விண்டில்ட் a lot of money. ஸோ நிறைய மணியை ஸ்விண்டில் பண்ணிட்டான், அதாவது சுருட்டிக்கிட்டான். ஸ்விண்டில்னா சுருட்டிக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஃபட்ஜிங் தி அக்கௌண்ட்ஸ் பொய் கணக்கு காட்டுறது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வேர்டு, ஃபைனல் வேர்டு இஸ் ஃபோசி. ஃபோசின்னா முன்னமே பார்ப்பது, அதாவது இனி இது இது நடக்கலாம் அப்படின்ட்டு முன்னமே அனுமானிக்கிறது, முன்னமே பார்ப்பது, ஃபோர்சி அப்படின்ட்டு. டு see something such as a development beforehand,
இது நடக்கும் அப்படின்ட்டு ஒரு பிஃபோர் ஹேண்டாக ஃபோர்சி பண்ணுறது, அதாவது பிஃபோர் ஹேண்டாக அனுமானிக்கிறது, முன்னமே பார்ப்பது, இது நடக்கும் நடக்காமல் போகும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஃபோர்சி அப்படின்ட்டு சொல்லலாம். He did not foresee the consequences of his actions. அவனுடைய ஆக்ஷன்ஸினுடைய கான்சிக்வன்சஸ், அவனுடைய விளைவுகளை வந்து அவன் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. ஒரு ஆக்ஷன் செய்கிறான், ஏதோ ஒன்று செய்கிறான், ஆனால் அவனுடைய கான்சிக்வன்சஸ் இருக்குது, விளைவுகள் இருக்குது, அதை அவன் எதிர்பார்க்கலை, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு, she foresaw the company's potential and invested early on. அந்த கம்பெனியினுடைய பொட்டென்ஷியல்னா அதனுடைய கம்பெனியினுடைய திறமைகள், நல்ல கம்பெனியாக இருக்கிறத முதலே அவர் உணர்ந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டான், அதில் வந்து முதலீடு செஞ்சிட்டான். ஸோ ஷீ இஸ் வெரி கிளவர். ஷீ foresaw தி கம்பெனிஸ் பொட்டென்ஷியல் அண்ட் இன்வெஸ்டட் ஏர்லி ஆன்னா ஏற்கனவே சீக்கிரமாகவே அவள் நிறுவனத்தின் திறமையை முன்கூட்டியே அறிந்து முதலீடு செய்தாள் அப்படிங்கிறதான் ஃபோர்சி அப்படின்ட்டு. We must be able to foresee the ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரும் அப்படிங்கிறத முதலையே நம்ம ஃபோர்சி பண்ணணும். அப்போ வந்து நம்ம we can be successful in life அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த லெசன் வந்து நல்ல 10 வேர்ட்ஸு பார்த்துட்டோம். இதெல்லாம் பழகிக்கோங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வேர்ட்ஸை பழகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் vocabulary நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். I hope you like this lesson. If you like the way I teach you, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.